மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் இருந்திருக்கார். ஜேவிசி ஸ்ரீராம், இந்த வேட்பாளர்கள் பார்த்திருப்பீங்க. இந்த வேட்பாளர்களுடைய பலம் அப்படின்னு என்ன பாக்குறீங்க? பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் நிற்பார்னு எதிர்பார்த்தோம். ஓப்பனா சொல்லணும்னா அன்புமணி ராமதாஸ் நிற்காதது என்னை பொறுத்தப்பட்டு தனிப்பட்ட முறையில ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கருதுறாங்க. இல்ல, அதை தாண்டி தங்கர் பச்சானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல்ல கூட அவங்க தான் எப்பவுமே நிற்கக்கூடிய கேண்டிடேட் தான் நிற்கிறாங்க. அந்த விதத்துல கரெக்ட் தான். நான் சொல்றது அன்புமணி மட்டும்தான் டிசப்பாயின்மெண்ட் தவிர மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்காங்க கேண்டிடேட். கடுமையான போட்டியை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டியில கடுமையான போட்டி கொடுப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திண்டுக்கல் மாதிரியான தொகுதியில பாத்தீங்கன்னா எப்படி மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல எனக்கு. அது திமுக கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய இடம் அது. ஏன்னா பெரியசாமி மாதிரி ஒரு மந்திரி, அவரோட மகனும் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல போய் சிபிஐஎம் கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு அந்த அளவுக்கு அங்க சக்தி கிடையாதுங்க. அதே மாதிரி அதிமுகலையும் உங்களுக்கு நத்தம் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கக்கூடிய இடம். அவங்க எஸ்டிபிஐ கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இங்க பாமகக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? பட் திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது அந்த தொகுதி தான். அப்போ கம்யூனிஸ்ட் கொடுத்தா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கலாம் இல்லையா திமுக? இல்ல, அதுதான் சொல்றேன். அதாவது இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ இல்லைன்னா எஸ்டிபிஐக்கோ உங்களுக்கு ஓட்டு போடுறதை விட தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கக்கூடிய பாமக ஓட்டு போடலாம்னு நினைக்கலாம் இல்லைங்களா மக்கள்? மோடிதான் அப்படியே பிரதமர் ஆறாரு. ஒரு எம்பி ஆளுங்கட்சி எம்பியா இருக்கிறது நல்லது இல்லைங்களா? நீங்க திமுக எம்பியா இருந்ததுன்னா ரைட், ஓகே. மாநிலத்துல நிக்கிற கட்சி, அதனால நான் ஆளுநர் கட்சி அதனால போடலாம்னு நினைப்பான். இல்ல உங்களுக்கு அதிமுக நின்னா கூட ஓகே, அதிமுக பலம் வாய்ந்த கட்சின்னு போடலாம். இப்ப அதிமுக இருக்கிறவங்க எஸ்டிபிஐ ஓட்டு போட மாட்டாங்க, டிஎம்கே இருக்கிறவங்க கம்யூனிஸ்ட் ஓட்டு போடுவாங்க, 2 ஓட்டு யோசிப்பாங்க. அதே சமயத்துல பாஜக கூட்டணியில வெற்றி பெறக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி மக்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அங்க இவருக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே மாதிரி மயிலாடுதுறையிலையும் பாருங்க, காங்கிரஸுக்கு தான் கொடுத்திருக்காங்க திமுக கூட்டணி. அங்கேயும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. சேலத்திலேயே 3வது இடத்துக்கு எடப்பாடி திமுக தள்ளப்பட்ட என்ன யோசிச்சு பாருங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? நன்றி திரு ஜேவிசி ஸ்ரீராம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.